அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நயனா நாகேந்திரன் முன்னிலையில் பிரபல தமிழ் நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்திருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் நயனா நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். நடிகை கஸ்தூரி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். சென்னை கமலாலயத்திலே பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை சந்தித்து பாஜகவிலே இணைத்துக் கொள்வதாக குறிப்பிட்டு உறுப்பினர் அட்டை மற்றும் பாஜகவின் கட்சி துண்டை அணிந்து தன்னை பாஜகவின் பிரமுகராக தற்பொழுது அவர் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். கஸ்தூரியை பொறுத்தவரை தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாகவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடியவர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கூட சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருந்தார். முதல்வர் ஏன் நேரில் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை பார்க்கவில்லை, அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று 4 நாட்களுக்கு முன்பாக தூய்மை பணியாளர் போராட்டத்திலே பங்கு பெற்று கஸ்தூரி தன்னுடைய பதிவினை செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். அரசு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்டவற்றை தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தான் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் இணையக்கூடும் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தன்னை பாஜகவில் அவர் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார். பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் பாஜகவினுடைய கலை கலாச்சார பிரிவின் தலைவர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு இணைந்து இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டு கமலாலயத்திலே பாஜகவில் இணைந்திருக்கின்றார். பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது இனிதான் தெரிய வரும். அதே நேரம் பாஜகவினரை கேட்கும் பொழுது கஸ்தூரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடுமையான முறையிலே தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதுபோன்று பல்வேறு முன்னணி நடிகைகள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களை பாஜகவில் இணைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் கஸ்தூரியை தற்போது பாஜகவில் இணைத்திருக்கின்றோம். அவர் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபடுவார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபடுவார் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பாஜகவில் கஸ்தூரியை போன்ற நடிகைகள் பலரும் அடுத்தடுத்து இணைக்கப்பட இருப்பதாகவும் பாஜகவினர் கூறியிருக்கின்றனர்.